நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருந்தாத துருக்கி ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சிருக்கு. இதனால உச்சக்கட்ட கோபத்தில் இந்தியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கு கடுமையான ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவை இது பண்ணுறதுக்காக, அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையை தாக்கி அழிக்கிறதுக்காக முக்கியமான நாட்டுக்கிட்ட, அதாவது இந்தியாவுடைய நட்பு நாடுகிட்ட போய் உதவி கேட்க போயிருக்கு. அவங்களுடைய ஆயுதத்தை வாங்க போயிருக்கு. அது வேற யாரும் இல்லை, ஜெர்மனி கிட்ட தான். ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு உதவி செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே போல ஜெர்மனிட்ட வாங்க போகும் அந்த ஆயுதம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா வலிக்கு வந்த சீனா இந்தியா போட்ட போடல இப்போ சீனா அப்படியே அடங்கி போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய நாட்டை வங்கதேசம் சீட்டிட்டு வருது. இந்த நிலையில் எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல தான் இந்தியாவை குறி வச்சு துருக்கி இப்போ வங்கதேசத்தில் ஒரு பெரிய வேலையில் இறங்கியிருக்கு. அதாவது வங்கதேசத்தில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புக்கு துருக்கி நிதியுதவி மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கிட்டு வருவதாக நம்முடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கு கடுமையான வார்னிங் ஒன்று செஞ்சுருக்காங்க. இதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்டை நாடாக இருக்கும் பாகிஸ்தான் நம்ம கிட்ட பல ஆண்டுகளாக மோதிட்டு வருது. பயங்கரவாதிகளை வச்சு மிரட்டிட்டு வருது. அதே போல் இன்னொரு அண்டை நாடு தான் வங்கதேசம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை சீண்ட தொடங்கியிருக்கு. அதுவும் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்தில் பிரதமராக இருந்தது வரைக்கும் இந்திய வங்கதேச உறவு ரொம்ப சுமூகமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே ஏற்பட்ட கலவரத்தினால நம்முடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சார். அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம், இந்தியாவில் தஞ்சமடைஞ்சதுக்கு அப்புறம் முகமது யூனிஸ் இடைக்கால அரசுடைய தலைவராக பொறுப்பேற்றாரு. எப்போ முகமது யூனிஸ் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்பையிலிருந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் அந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இப்படி அண்டை நாடுகளாக இருக்கும் பாகிஸ்தான் வங்கதேசம் நம்மை உரசி பார்க்கும் சூழல்ல தான் இரண்டு நாடுகளையும் ஊக்கப்படுத்தும் வேலையில் துருக்கி ஈடுபட்டு வருது. நம் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த துருக்கி பாகிஸ்தானுக்கு ட்ரோனு மேலும் ட்ரோன் ஆப்ரேட்டர்களை கொடுத்துச்சு. அதே போல் வங்கதேசத்தையும் துருக்கி அரவணைக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுதான் இப்போ நம்முடைய நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து தான் தற்போது ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த தகவலை நம்முடைய உளவுத்துறை உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது துருக்கி வங்கதேசத்தில் இருக்கும் பயங்கரவாத அமைப்புகளை தீவிரமாக ஆதரிச்சுட்டு வருது அப்படின்னும் நிதி மற்றும் இராணுவ உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வங்கதேசத்தில் ஜமாத் இ இஸ்லாமி அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருது. இந்த பயங்கரவாத அமைப்புக்கு துருக்கி அதிக அளவில் நிதியுதவி செஞ்சுட்டு வருது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வங்கதேசத்துடைய தலைநகர் டாக்காவுடைய மொக்பஜார்ல ஜமாத் இ இஸ்லாமி பயங்கரவாத அமைப்புக்கு புதிய ஆபீஸ் ஒன்றை திறக்கிறதுக்கு துருக்கி பொறுப்பேற்று உள்ளதாக சொல்லப்படுது. இதுக்காக முதல் கட்டமாக பெரிய தொகை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டுடைய வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைதியின்மை மற்றும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக துருக்கி செஞ்சுட்டு வருது. இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. மேலும் ஜமாத் இ இஸ்லாமி அமைப்பின் மாணவர் பிரிவு தலைவரான சாதிக் கையூம் அவர்கள் துருக்கி செல்ல திட்டமும் விட்டிருக்கிறாரு. அங்கே அவர் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் துருக்கியுடைய ஆயுத கிடங்கு ஆயுத தொழிற்சாலைகளுக்கும் இவர் விசிட் செய்ய இருப்பதாகவும் நம்முடைய உளவுத்துறை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையின் பின்னணியில் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, துருக்கியுடைய அதிபரே, அதாவது எர்டோகன் இருக்கார் இல்லையா, அவரே இருப்பதாக சொல்லப்படுது. இவர் தெற்காசியாவில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதுக்காக தான் இஸ்லாமிய நாடுகளை குறி வச்சு ஆதரவு கொடுக்கறதும் உதவிகளை செஞ்சுட்டு வர்றதும் இவர் தன்னுடைய வேலையை வாடிக்கையாகவே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தான் பாகிஸ்தான் வங்கதேசத்தை அவர் தொடர்ந்து ஆதரிக்கிறாரு. வங்கதேசத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்காக பல்வேறு திட்டங்களை துருக்கி கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வங்கதேசத்தில் பயங்கரவாத குழுக்கள் வலுவாகும் போது அது நம் நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் இந்த துருக்கி அடுத்த கட்டமாக மியான்மரில் இருக்கும் அரக்கன் ஆர்மி குழுவினரையும் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் சாத்தியமாச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்முடைய நாட்டுக்கு பெரும் தலைவலி ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியா துருக்கிக்கு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் இந்தியாவை சீன்றதுக்காக நீ இந்தியாவுடைய அண்டை நாடுகளுக்கு உதவி செய்கிறேன்னு நீ மற்ற பொருளாதார உதவி அல்லது நிதி உதவி ஏதாவது கொடுக்குற அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்குறேன்னா நாங்கள் அதை ஏற்றுக்குவோம். ஆனால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் விதமாக பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவியும் ஆதரவையும் கொடுத்த அப்படின்னா
பாகிஸ்தானுடைய நிலைமை தான் உனக்கும், அடுத்த குறி இந்தியாவுடைய அடுத்த தாக்குதல் துருக்கி மேலே தான் அப்படின்னு கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் விரைவில் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் இந்தியா வந்து வார்னிங், அதாவது வார்த்தைகளில் தான் துருக்கிக்கு பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா துருக்கிக்கு போகிறத நாம் வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னே சொல்லப்படுது. அங்கே வந்து நிறையா ஷூட்டிங்லாம் நடைபெறும். இனிமேல் அங்கே வந்து நாங்கள் போய் படம் எதுவும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பல ஏற்றுமதி நடவடிக்கையும் இந்தியா வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இதனால் துருக்கி வந்து மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. ஆனாலும் துருக்கி அடங்காமல் இன்னுமே பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் ஏவி விட்டு இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்ப பார்த்துட்டு வருது. விரைவில் இந்தியா வந்து துருக்கி, பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த 3 நாடுகளையும் மும்முனைகள்லையும் தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயத்தமாவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது கண்டிப்பாக நடக்கும். இப்படியே நிலைமை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய இராணுவம் வந்து கடுமையான பதிலடியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா வந்து நடத்தினாங்க இல்லையா, அப்போ மிகவும் ரொம்பவுமே பங்காற்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை தான். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான் பாகிஸ்தானை கடுமையாக தாக்குச்சு. பிரம்மோஸ் ஏவுகணை அடித்த அடியில் தான் அலறிக்கிட்டு பாகிஸ்தான் நம்மக்கிட்ட சரணடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் நம் நாட்டுடைய பிரம்மோஸ் ஏவுகணையுடைய தாக்குதலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனிக்கிட்டையும் இத்தாலிக்கிட்டையும் உதவி கோர்றதுக்கு பாகிஸ்தான் வந்து இப்போ முடிவு செஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய IRIS-T அப்படிங்கிற ஒரு வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் வந்து இருக்கு நண்பர்களே. இதை வாங்குறதுக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டிட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்னா என்ன, இது வந்துச்சுன்னா பாகிஸ்தானை பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு நம்மளால் வரும் காலத்தில் வந்து தாக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பாகிஸ்தானுக்கு ஜெர்மனி வந்து இந்த ஆயுதத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை வந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம், விமானப்படை தளம், இராணுவ தளம் மட்டும் இல்லாமல் சீனா தயாரிப்பான வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தையும் தாக்கி அழிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய தயாரிப்பான பாகிஸ்தான் பயன்படுத்திட்டு வந்த HQ-9B மற்றும் HQ-16 ஆகிய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களால் பிரம்மோஸை வந்து தடுத்து நிறுத்த முடியலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் வரும் காலத்திலையும் நம்முடைய நாடு பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தினா பாகிஸ்தானுக்கு வந்து பெருத்த சேதம் ஏற்படும். இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாகிஸ்தான் இப்போ வேற ஒரு பிளானை வந்து கையில் எடுத்திருக்கு. நம் நாட்டுடைய பிரம்மோஸ் ஏவுகணையுடைய அதிரடி தாக்குதலில் நிலை குலைந்து போன பாகிஸ்தான் இப்போது 2 நாடுகள்கிட்ட உதவி கோர வந்திருக்கு. அந்த நாடு வேற எதுவும் இல்லை, ஜெர்மனியும் இத்தாலி தான். இந்த 2 நாடுகள்கிட்டேருந்து வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களை வாங்குறதுக்கு பாகிஸ்தான் வந்து பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா ஜெர்மனி கிட்டேருந்து IRIS-T, இத்தாலி கிட்டேருந்து கேமர் அப்படிங்கிற வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்களில் ஒன்றை வாங்குறதுக்கு பாகிஸ்தான் தீவிரமாக இருக்கு. ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி பாகிஸ்தான் வந்து ஜெர்மனி கிட்ட இந்த IRIS-T மற்றும் இத்தாலியுடைய கேமர் ஆகிய வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் இது கண் வச்சிருக்கு. இதில் IRIS-T அப்படிங்கிறத பாகிஸ்தான் வாங்கலாம். ஏன் அப்படின்னா IRIS-T அப்படிங்கிறது இப்போது உக்ரைன் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. யுக்ரைன் மேலே ரஷ்யா வந்து போர் புரிஞ்சிட்டு வருது. ரஷ்யாவுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் அட்டாக்குகளை முன்கூட்டியே ஜெர்மனியுடைய இந்த IRIS-T அப்படிங்கிறது கணிச்சு தடுத்துட்டு வருது. குறிப்பாக பிரம்மோஸ் திறன் கொண்ட ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி வெற்றியும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இத்தாலியுடைய கேமர் வந்து வான்வெளி பாதுகாப்பு அமைப்பின் இடைமறிப்பு வேகம் அப்படிங்கிறது பிரம்மோஸ் ஏவுகணையை விட குறைவாக இருக்கு. இதனால் பாகிஸ்தானுடைய முதல் சாய்ஸ் வந்து ஜெர்மனியுடைய ஐரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெர்மனியுடைய இந்த ஐரிஸ் அமைப்பு அப்படிங்கிறது மீடியம் ரேஞ்ச் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாகும். இது 40 கிலோமீட்டர் ரேஞ்சில் எதிரிகளுடைய ஏவுகணை ட்ரோன்களை வந்து கண்டுபிடிக்கும். 20 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது அதை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுக்ரைனை நோக்கி ரஷ்யா ஏவிய P-800 ஓனிக்ஸ் உள்பட 60க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இந்த IRIS-T வான்வெளி அமைப்பு இடைமறிச்சிச்சு. பிரம்மோஸ் ஏவுகணையும் இந்திய ரஷ்ய கூட்டணியில் தயாரிக்கப்பட்டதாகும். இதனால் IRIS-T-யை வாங்க பாகிஸ்தான் ஆர்வம் காட்டிட்டு வருது. ஆனால் ஜெர்மனி IRIS-T வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானுக்கு வழங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. இதுக்கு நம்முடைய நாடு தான் காரணம். அதாவது பாகிஸ்தானை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனி கூட நம்ம நாடு வந்து ஜெர்மனி கூட ஒரு நல்ல உறவுல இருக்கு. குறிப்பாக சமீபத்தில் தான் ஜெர்மனி வந்து நம் நாட்டுடன் நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டாங்க. இதனால ஜெர்மனி வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு. இருந்தாலும் நம் நாட்டுடைய பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலிருந்து தப்பிக்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஜெர்மனி கிட்டேருந்து IRIS-T வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்க திட்டமிட்டிருக்கு. ஜெர்மனி கிட்டேருந்து IRIS-T வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் நம்முடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த வான்வெளி பாதுகாப்பு உபகரணத்தை வந்து பாகிஸ்தானுக்கு ஜெர்மனி வந்து கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத நாடு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட வந்து ஜெர்மனி ரொம்பவுமே அதிகமாக நட்பு பாராட்டிட்டு வர்றாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ரொம்ப ஒரு நல்ல உறவு இருக்கு. ஜெர்மனியுடைய தலைவர்கள் வந்து ரொம்பவுமே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்தியாவை பகைத்து கொண்டு பாகிஸ்தானுக்கு, அதுவும் தீவிரவாத நாடான பாகிஸ்தானுக்கு ஜெர்மனி வந்து உதவாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக நாம சொல்லலாம். அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் தொழில்துறைக்கு தேவையான அரிய காந்தங்களை ஏற்றுமதி செய்து வந்த சீனா திடீரென ஏற்றுமதியை நிறுத்தியிருந்திருக்கு. இந்தியா தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில தான் தற்போது அந்த வகை அரிய காந்தங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா வந்து ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆட்டோமொபைல் தொழில்துறைக்கு அரிய காந்தங்கள் மிக முக்கியமானதாகும். இதை வந்து சீனா தான் உற்பத்தி செஞ்சு இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு விநியோகம் செஞ்சுட்டு வருது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்திய குழப்பம் காரணமாக இந்த ஏற்றுமதியை சீனா நிறுத்தி வச்சிருந்துச்சு. சீனாவுடைய இந்த பதிலடியால ட்ரம்ப் வந்து ஜர்க்காக சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாரு. மறுபக்கம் இந்திய ஆட்டோமொபைல் துறையும் சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசை கேட்டுக்கொண்டாங்க. இதற்கான முயற்சியில மத்திய அரசு இறங்கியுள்ள நிலையில தான் 10 நிறுவனங்களுக்கு அரிய காந்தங்களை விற்க சீன அரசு ஓகே சொல்லும் நிலையில் இருக்கு அப்படின்னும் விரைவில் அனுமதி கிடைத்துவிடும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கார் மோட்டார், ஜன்னல்கள், கண்ணாடிகள், இருக்கைகள் தொடங்கி எண்ணெய் பம்ப் சென்சார்கள், ஏர் கண்டிஷனிங், ஸ்பீக்கர்கள் வரைக்கும் உற்பத்தி செய்ய இந்த காந்தங்கள் வந்து தேவை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காந்தங்கள் இல்லை அப்படின்னா கார்களை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. நம்ம கிட்ட ஜூன் மாதம் பாதி வரைக்கும் கார்களை உற்பத்தி செய்வதற்கான அரிய காந்தங்களுடைய ஸ்டாக் வந்து இருக்கு. விரைவில் இது வந்து தீர்ந்துவிடும். அதனால தான் மத்திய அரசை ஆட்டோமொபைல் துறை நிறுவனங்கள் வந்து நாடி இருந்திருக்காங்க. ஒருவேளை விரைவாக காந்தங்கள் கிடைக்கல அப்படின்னா அதனுடைய பாதிப்பு தீபாவளி வரைக்கும் கூட எதிரொலிக்கும். ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, அதை தொடர்ந்து வரும் புத்தாண்டு அப்படின்னு தொடர்ச்சியாக பண்டிகை காலங்கள் தான் இருக்கு. இதற்காக வாகனங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் தான் சிறந்த காலம். ஆனால் கையில் சரக்கு இல்லாமல் எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? இதை நினைச்சு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தலைமையில துண்டப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்காங்க. சரி, ஏன் இந்த அரிய காந்தங்களுக்கு உலகமே சீனாவை சார்ந்திருக்கு? என்ன வளம் இல்லை திருநாட்டில் அப்படின்னு சொல்கிறேமே, நம்மளால இதை உருவாக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வந்து நாம கேளலாம். வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அதே போல இந்தியாவில் இல்லாத வளம் கிடையாது. அதனால நாமும் இந்த காந்தங்களை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் இப்போ முயற்சி செஞ்சோம்னா குறைஞ்சது 15 ஆண்டுகளாவது ஆகலாம். அதனால சீனா கிட்டேருந்து வாங்குவோம். அதே நேரத்தில் நாம பக்காவாக பிளான் செஞ்சு காந்தங்களை உற்பத்தி செய்ய தொடங்கினோம்னா அடுத்த சீனாவாக நம்மளால உயர முடியும். ஏன் 15 ஆண்டுகள் ஆகணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னா, இந்த அரிய காந்தங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும். இதுல இருந்து ஆபத்தான கழிவுகள் வந்து வெளியேறும். இந்த கழிவுகள் வந்து சரியாக மேலாண்மை செய்யப்படலை அப்படின்னா சுற்றுச்சூழல்ல பரவி புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்திடும். இது மட்டும் இல்லாம திறமையான தொழிலாளர்களும் தேவை. இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் அவர்களை திறமையானவர்களாக மாற்றுவதில் தான் சிக்கல் இருக்கு. ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அரிய காந்தங்களை இந்தியாவால் தயாரிக்க முடியாமல் போகுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.